Hi guys. ஸோ இனி நம்ம என்ன விளாட போகிறோன்னா ரோப்ளாக்ஸ் ரைவல்ஸ். ஸோ ரோப்ளாக்ஸ் ரைவல்ஸ் தான் விளாட போகிறோம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மேட்ச்சு தான் வந்திருக்கும். ஸோ எப்படி விளாட்றோன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள். மறக்காமல் எப்போயோ ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபை போட்டு விட்ருங்க. அப்போ தான் வீடியோவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா செல் அமர்ந்து பார்ட் 2 போடலான்னு தான் இருந்தேன். ஆனால் அது அப்புறமா போட்டுக்கலான்னு ரைவல்ஸ் விளாட்றதை ரெக்கார்ட் பண்ணி போடலான்னேன். ஸோ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே இல்லைனா சண்டே பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் கூட நம்ம 1v1 போட போகிறோம் ரைவல்ஸில், டிஜி தமிழ் கேமர். ஸோ பார்த்தீங்கன்னா போய் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அவரும் நல்லா ரைவல்ஸ் தான் விளாட்றாரு, பார்த்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோன்னா இவனை அடிக்க போகிறோம். இவன் பாருங்களேன், ஃப்ளேம் த்ரோவர் வச்சுக்கிறான். என்கிட்ட அதெல்லாம் இல்லைங்க. என்கிட்ட இருக்கிறது கிராஸ் போ, ஸ்னைப்பரு அது இதுன்னு வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள், நான் அடிக்கிறது 2 மேட்ச்சும் ஹெட்ஷாட்டாக போய் விழுந்துச்சு. அவனோட இது ஸ்கோரை பாருங்களேன், அவனோட ஸ்டார்ஸை பாருங்களேன், 6 அவனா 6 7 சரி தெரிஞ்சாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபை போட்டுருங்க. ஏங்க ஃப்ளேம் த்ரோவர் ஆனால் ரொம்ப கடுப்புங்க ஃப்ளேம் த்ரோவர்லாம். அதோட பாருங்கள், இப்போ நம்ம அசால்ட் ரைஃபிள் எடுத்துப்போம். பார்த்தீங்களா, பச்சை கலர் கிராஸு ஸ்கின்னு. ஐயோ அடி விழுந்துருவாங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஐயோ போடு. ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா முச்சாச்சு. மறுபடியும் இந்த ரவுண்டும் முச்சு விட்டாச்சு. 2 கீ குத்துறானுங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் நிறைய கீலாம் கலெக்ட் பண்ணி இதெலாம் வாங்கியிருக்கேன். நிறையா வெப்பன்ஸு இதெல்லாம் நிறைய ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கினேன். ஸோ எனக்கு ஒரு அட்வான்டேஜாகவே இருக்குது எல்லாம். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இவனை முச்சு விட போகிறோம். இப்போ முச்சு விட்ருவோம், அவ்வளோதான். ஸ்லாப் நான் பார்த்திங்கன்னா ஃபினிஷர் கூட வச்சுக்கிறேன். ஆனால் 2-3 தான் இருக்கும். ஆனால் சில வெப்பன்ஸ்க்கு சில நல்ல இதெலாம் வச்சுருப்பேன். சில வெப்பன் வரும் 2 தான் வச்சுருப்பேன். என்ன ஏதோ சொல்கிறாங்க அவன் பாட்டுன்னு. பாருங்களேன் எப்படி அழுத்துறான் பாருங்களேன் அந்த ஃப்ளேம் த்ரோவர் வச்சு. நானே இவ்வளோலாம் அழுத்த மாட்டேங்க ஃப்ளேம் த்ரோவர் இருந்தால். அவன் எப்படி அப்படியே அது இது மாதிரிங்க, அப்படியே அன்லிமிட்டட் புல்லட் மாதிரி வந்துக்கினே இருக்குதுங்க அந்த ஃப்ளேம் த்ரோவரு. அப்புறம் எப்படிங்க அடிக்குது? நான் பாருங்கள் எப்படி அச்சுனுங்கிறேன். அவன் பாருங்களேன் அஷ்டான். அப்புறம் என்னங்க இது கதையா இல்லை? எல்லாமே ஒரு அளவு தான் ப்ரோ. சும்மாலாம் நோண்டினுங்க கூடாது. ஸோ இப்போ நம்ம போவோம், பறந்து அடிப்போம். இவங்க வச்சாட்டுங்க சாவு. இப்போ செத்துருவான். அப்பாடா. ஓகே கைஸ், செத்துறான் கைஸ். அதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள். மறக்காமல் இப்போயே லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபை போட்டுருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் போவோம். ஓகே, லோடிங் சில லேகெல்லாம் அடிக்கும். ஸோ மன்னித்து கொள்ளுங்கள். ஸோ அந்த லேகெல்லாம் கொஞ்சம் ஏற்று கொஞ்சம் பாருங்கள் வீடியோவை. அது எடிட் பண்ணும்போது அந்த மாதிரி ஆகுதுங்க. நான் இன்ஷாட் ப்ரோவில் எடிட் பண்ணுறேன். ஸோ எடிட் பண்ணும்போது அந்த மாதிரி ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண இருப்போம், ஸ்னைப்பர் எடுத்து டேகர்ஸ் எடுத்து இது எடுத்துக்கலாம். ஸ்கைத்துக்கு பதில் கேட்டால் நான் வச்சிட்டேன். இப்போ ஐயோ ஸ்கைத்து யூஸ் பண்ணுற மாதிரி அது யூஸ் பண்ணின்னுங்கிறாங்க. என்கிட்ட ஸ்பியரே இருக்குது, ஆனால் அது யூஸ் பண்ண அவ்வளோலாம் வராதுங்க. பாருங்களேன் ஹெட்ஷாட்டு. இதாங்க ஆட்டோ ஷூட்டு திறமை. ஆட்டோ ஷூட்டு மொபைலுக்கு ஆட்டோ ஷூட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் அனேபிள் வச்சா நம்ம தான் மான்ஸ்டர். எவ்ரிபடி இஸ் அ கேங்ஸ்டர், டூ யூ சி த மான்ஸ்டர். ஓகே புடு ஐயோ சாவ போகிறோம். ஐயோயோ அப்பாடா. எச்சாட்டே முடிச்சு விட்டோமா? ஸோ இதுக்காக ஒரு லைக்கு இல்லை சரி ஒரு கமெண்ட்டு அச்சு விடுங்க. நாங்கள் நிறையா யூடியூபர்க்கெலாம் கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு கமெண்ட் பண்ண
கமெண்ட் தானே பண்ணி விடுங்க. அப்புறம் உங்களுக்காக தானே வீடியோ போடுறேன். நான் என்ன பண்ணுறது? ஐயோ ஜம்ப் ஆடு வச்சு அடிக்கலான்னு பார்த்தேன். போச்சு, மொத்தமாக போச்சு. படிக்கிறாயோயோ யோயோயோ சாப்பிட்றேன். லக்ஷ்மி சிபிசா ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா. அவ்வளோதான். இப்போ நம்ம மறுபடியும் ஜம்ப் ஆடு வச்சுப்போம். யோயோயோயோயோ யாரா இவன்? யாரு? எச்சாட்டுங்க. ஐயோ ஸோ எப்படி எச்சாட்டா மாசா கைஸ் கெத்தா. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் ஜம்பாட் போட்டு பறப்போம். பறக்க துடிக்குதே, பறக்க பிடிக்குதே. இப்படி மறுபடியும் வச்சாட்டா எப்படி மாசா. ஐயோ இப்போ மறுபடியும் நம்ம ஜம்பாட் சுற்றின்னு இப்போ இதை போட்டு அப்படியே பறக்க வேண்டியதான். ஐயோ எங்கே போனான்னு தெரிலங்க. ஐயோப்பா பயன்ட்டேன். ஐயோ அங்கே பையனா பொண்ணானே தெரிலங்க. பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன். பையன் கேரக்டரு பொண்ணு கேரக்டர் வச்சுக்கிறதுனால பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன். நான் பையன் நினச்சினுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போவோம். நான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபஸ்ட்டு பர்சனில் தான் விளாடுவேன். வேறு இதுலாம் வச்சுக்க மாட்டேன் கேமரா. ஏன்னா எனக்கு அப்புறம் ஆட வராது. எனக்கு வேறு ஃபஸ்ட்டு பர்சனில் ஆடி தான் பழக்கம். இது ஸ்பியர் வச்சு ஆடுது பாருங்களேன். நான் ஏதாவது நான் இது கிராஸ் போகவே எடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா ஸ்கின் எப்படி மேட்ச்லேயே மாறுதுன்னா அதுக்கு ரேண்டம் ஸ்கின் வச்சுட்டு நான் ஃபேவரெட்டில் வச்சுருப்பேன். ஏன்னா ஃபேவரெட் ஸ்கின் சேர்த்து அதில் போட்டுக்கலாம். அடிச்சுங்க போச்சுங்க. அவ்வளோதாங்க, முடிச்சு விட்டாங்க. சரிங்க, நெக்ஸ்ட்டு மேட்ச் வருவோம். ஓகே. ஐயோ எடிட் பண்ணுறதுனால இந்த மாதிரி லேக் ஆகுதுங்க. நாங்கள் பண்ணுறது இப்போ எனக்கு எப்படி தெரியுது இதெல்லாம் ஆகுதுன்னா, நான் வாய்ஸ் ரெக்கார்டிங் தான் கொடுக்குறேன். நான் ஒன்றும் மேட்ச் விளாடினே வாய்ஸ் கொடுக்கல, அதான் விஷயம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள். மறக்காமல் இப்போ ஒரு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைபை தட்டி விட்ருங்க. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1 போடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செயின் சா வச்சுக்கிறோம். ஏன்னா செயின் சாவில் இப்படி ஃபாஸ்ட்டாக ஆக்சிலரேஷன் பண்ணலாம். அதோட அசால்ட் ரைஃபிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அசால்ட் ரைஃபிளில் அழுத்த போகிறோம். ஸோ பார்ப்போம். எச்சாட்டு யூ ஏங்க நம்மளுக்கும் அந்த டிஜி தமிழ் ப்ரோக்கும் எப்படி மேட்ச் நடக்க போகுதுன்னே தெரில. வித்தியாசமாக ஆனால் நடக்க போகுது, அது மட்டும் தெரியுது. அடி போகிறாங்க, சாவ போகிறேன். அதான் செத்துறேன். ஏங்க என்கிட்ட ஊசி இல்லைங்க, என்னங்க பண்ணுறது? நான் என்ன ஷார்ட்டி வாங்கிட்டேன் ஊசிக்கு பதில் கை தவறி. நான் என்னங்க பண்ணுறது? இல்லைன்னா ஊசி வாங்கியிருப்பேன், அதை வச்சு அழுத்திருப்பேன் அவன் அழுத்துற மாதிரியே. அதுவும் இங்கே பாருங்கள், அவன் 151, நான் வெறும் 86 தான் இது ஸ்டாரு. அவன் ப்ரோ பிளேயரு, நான் என்ன பண்ணுறது? ஊசி கூட இல்லை, அழுத்துற கன்று வச்சினும் அழுத்த முடியல ஒழுங்கா. அவன் மோலோட்டோவ் யூஸ் பண்ணுறான், அதை வச்சு நெருப்பு வரும். என்னங்க இது கதையாக இல்லை? நான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நாளாக ரைவல்ஸ் நிறையா விளாடினுங்கிறேன். என்னன்னே தெரில, அதுவும் எல்லாமே ஒரு விஷயமாயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அவனை அழுத்தி பிடிச்சிருவோம். ஐயோ போட்டாங்க. சூப்பர், ரொம்ப சூப்பரில். மானு கெட்டவனுங்களாம் ரொம்ப மானமெல்லாம் போதுங்க. ஓகே, இப்போ நம்ம இது ஐயோ எல்லா மேட்சும் என்னையே போட்டு அடிக்கிறான். அவன் பாருங்க என்னென்னமோ ஸ்கின்லாம் வச்சுக்கிறான். ஐயோ நான் என்ன ரோபக்ஸ் பிளேயராடா? எதுனா என்னடா நீங்கள் ரோபக்ஸ் ஆகுங்க, செம்மையாக இருக்குங்க. ஆனால் உண்மையாக தான் சொல்கிறேன்,
ஸ்னைப்பர் எடுத்துப்போ. முடி. ஐயோ ஒரு ஷாட் விழுந்துச்சு. இன்னொரு ஷாட்டு. ஐயோ என்னங்க இன்னொரு ஷாட்டு. அப்பாடா எப்படி மாசா. நம்ம டேகர்ஸ் வச்சு இது பண்ணலாம், டபுள் ஜம்ப் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அந்த மாதிரி டபுள் ஜம்ப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது வச்ச பண்ணல ஃபிஸ்ட்டு. அதனால் டேகர்ஸ் நான் எதுக்கு வாங்கியிருக்கேன்னா அப்படியே அப்படியே பறந்து அப்படியே அடிக்கிறதுக்கு. நீங்கள் டபுள் ஜம்ப் பண்ணோன்னா அதுக்குன்ட்டு டேகர்ஸ்லாம் வாங்காதீங்க, ஃபிஸ்ட்டே வாங்கிடுங்க. ஃபிஸ்ட்டே வச்சுருப்பீங்க, அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைன்னா வாங்கிக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நான் பார்த்திங்கன்னா எடிட்டிங்க்கு 3 ஆப் யூஸ் பண்ணுவேன். ஒன்று VN எடிட்டரு, இன்னொன்று இப்போ இன்ஸ்டாகிராம் புதுசாக லான்ச் பண்ணிக்கிற எடிட்டர் ஆப்பு, இன்னொன்று இன்சார்ட்டு. அவ்வளோதாங்க, இந்த 3 ஆப்பு தாங்க, மீதி எந்த ஆப்புமே கிடையாதுங்க. இந்த வாய்ஸ் கொடுக்குறது இப்போ இன்சார்ட்டில் தான் கொடுத்துனுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் 3 விரலில் அச்சுன்னுக்கிறேன், 3 விரலில் பறந்துன்னுக்கிறேன். இப்போ பாருங்கள். ஓகே, அவன் ஆர்பிஜிலாம் செம்மையாக அடிக்குங்க. நான் ஆர்பிஜி வச்சுருக்கேன், ஆனால் எடுக்கலை. சில பேர் நான் மட்டும் ஆர்பிஜி யூஸ் பண்ணால் மட்டும் ஆர்பிஜி ஸ்பேமரு, அதுவே கம்ப்யூட்டர் பிளேயர்லாம் யூஸ் பண்ணால் எதுவுமே சொல்ல மாட்டானுங்க. என் மேட்ச்க்கு ஒரு கம்ப்யூட்டர் பிளேயர் வந்தாங்க, அவன் கூட விளாட்னேன்னா ஹாஹா அவன் ஆர்பிஜி யூஸ் பண்ணானா, நானும் ஆர்பிஜி சேர்ந்து யூஸ் பண்ணேன், ஹாஹான்றான். கதையாக இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், நான் ரீமேட்ச் காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஆட்டோன்றான். இந்த மொபைல் பிளேயராக விளாட்றது இப்போல்லாம் ஒரு இதுவாக போச்சுங்க. அப்போல்லாம் சொல்கிறதுக்கே பயப்படுவானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாஸ்னின்னு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கான் இந்த மாதிரியே. பாருங்கள், ரீமேட்ச் நான் காட்டுறேன் பாருங்கள், எப்படி ஆர்பிஜி வச்சு பறந்துங்கிறேன். நான் இது ரீமேட்ச் மறுபடியும் ஃபுட்டேஜ் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி ஆர்பிஜி எடுத்து பறந்து அடிக்கலாங்க. நான் ஆர்பிஜியே எடுக்கலை, நான் என்ன பண்ணுறது? ஸோ பாருங்களேன், இப்போ நெக்ஸ்ட்டு மேட்ச் நம்ம போவோம். ஓகே, வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அரேனா வச்சுருக்கோம் மறுபடியும். இந்த வாட்டி நான் கிராஸ்போ, டேகர்ஸ் இல்லை ரிவால்வர் எடுத்துருக்கேன், ஃபிஸ்ட் எடுத்துருக்கேன், சேச்சல் எடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் ஓட்டுருவோம். இப்போ சீக்கிரமாக போடா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது செட்டிங்ஸு ஒழுங்காக வேணும், இந்த மாதிரி நல்லா அடிக்கணும்னா நீங்கள் rivals.gg/rivals.comன்னு போட்டு அந்த சர்வர் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது டிஸ்கோர்டில். ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லா இதுவும் இருக்கும், நீங்கள் போய் பார்த்து விளாடிக்கலாம் ஒழுங்காக வச்சு கண்ட்ரோல்ஸ்லாம். நானாக இது வரைக்கும் அந்த இது பார்த்ததில்ல, அந்த இது வெப்சைட் உள்ளே போனதில்ல. வச்சுருக்கேன் டிஸ்கோர்டு, ஆனால் போனதில்லை. ஏன்னா போரு, நான் போக மறந்துட்டேங்க. ஒவ்வொரு நாள் போனோம் நீ பண்ணணும்னு நினச்சிடுங்க, ஆனால் பண்ணவே இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அச்சு முச்சாச்சா, நம்ம அவன் ஆர்பிஜி வச்சுருங்க, அதே மாதிரி நம்மளும் ஆர்பிஜி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பறந்தே தீருவோம். அவன் ஆர்பிஜி வச்சே பறக்கலாம், நான் சேச்சல் வச்சே பறப்பேன். ஐயோ எஸ்கேப்புங்க, ஐயோ மறுபடியும் எஸ்கேப்பு. ஓகே, இரு அவன் அங்கே இருப்பான். ஐயோ அடிச்சிட்டாங்க, ஒரு அடி அடிச்சிட்டங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே வச்சிட்டாங்க மறுபடியும். எப்பட்றா எஸ்கேப்? ஐயோ அடிக்க போகிறாங்க, இங்கே பாருங்களேன், அடிக்க போகிறான். அஷ்டேன். ஐயோ ஜாலியா ஜிம்கா. நான் ரிவால்வர் பார்த்தீங்களா என்கிட்ட? பார்த்தீங்கன்னா நான் ஸ்கின் கேஸ் வாங்கினேங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிக்கெட் வேணும். நான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்கின் டிக்கெட் 8 வச்சுக்கிறேன், இன்னும் 2 வேணுங்க. அதுக்கு நான் என்ன போகணும், டெய்லி பேஸ் தான் யூஸ் பண்ணணும். டெய்லி பேஸ் யூஸ் பண்ணி
அதுலேருந்து வாங்கினோம். இது ஸ்கின் கேஸு, அதுலேருந்து ஸ்கின் டிக்கெட் வாங்கினோம். அதை வச்சு ஸ்கின் வாங்க முடியும், இல்லைனா ஸ்கின் கேஸ் வாங்க முடியும். 1 2 3ன்னு போட்டிருக்கோம் ஸ்கின் கேஸு. நான் 3 தான் வாங்கலான்னுங்கிறேன், 1லாம் வேணாங்க. நம்மளுக்கு 1 செட் ஆகுதுப்பா. எனக்கு 3 தான் லக்கி நம்பர். எப்பயுமே 3 தான் லக்கி நம்பராக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அவன் அடிப்பான், நம்மளும் அடி வாங்கிப்போம். ஸோ அஷ்டான். ஸோ நம்ம செம்மையாக அடி வாங்கிப்போம். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் ரைஃபிள். இது பார்த்தீங்கன்னா கன்னை அப்படியே பர்ஸ்ட் பண்ணும், அப்படியே பறக்கும், அப்படியே கன்னில் பறப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூப் போட்டு யூஸ் பண்ணுங்கள், ஸ்கூப் போடாமல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோ ஷூட் வச்சுக்கிறேன், வச்சுக்கிறேன், நிறையா கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன், சென்சிட்டிவிட்டி நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ அதனாலேயே எனக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா நான் என்னங்க சொல்கிறது, ஒழுங்காக மாற்றிடுங்க, அப்போ தான் கரெக்டாக அடிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அஷ்டனா இப்போ இப்போ பறப்போம். விழுந்துச்சு, ஷாட்டு விழுந்துச்சுங்க. ஐயோ இங்கே தான் வரான். 20 தானே போச்சு. ஏங்க 20 டேமேஜ் போயிடுச்சுங்க. என்னங்க பறந்து அடிக்கிறானுங்க இந்த ஆர்பிஜி பசங்களே. இப்படி தாங்க இந்த பறந்து அடிப்பானுங்க. நான் ஆர்பிஜிலாம் யூஸ் பண்ணலப்பா. நான் வேறு ஏதாவது கன் யூஸ் பண்ணான்னு தோணுது, ஆனால் வேணான்னு தோணுது. ஏன்னா அவுட்டு தான் நான் ஆக போகிறோம், எப்படி பார்த்தாலும் அவுட் ஆகிடும் தோணுது. அதனால் இப்போ ஐயோ பறக்க வச்சிட்டாங்க நம்மளை. ஆனால் இப்படி பறந்து வந்துட்டோமே. ஸோ இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. ஐயோ 20 போயிடுச்சு டேமேஜு. ஸோ நெக்ஸ்ட்டு எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். எங்கள் ஸ்கைத்து வேறு வச்சுருந்துங்க, போஸ்ட் முடிச்சிட்டான், அவ்வளோதான் முடிச்சு விட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு கூகுளில் இது பார்க்குறேன். நான் வீடியோவை பார்த்து முடிச்சிடுறேன், நீங்கள் போயிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். பை கைஸ், பை.